இப்பொழுது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக முன்னாள் டிஜிபி திரு போலோநாத் இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு போலோநாத். இப்பொழுது சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல துணிக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 மணி நேரத்திற்கும் மேலாக தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள். இந்த தீயை அணைக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க? வணக்கம். தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லா ஸ்டாஃப் நல்லா ட்ரெயின் ஸ்டாஃப் இருக்காங்க, அது குறை கிடையாது. அவங்க தகவல் போன கரெக்டா பண்ணிருவாங்களா? அவங்க புதுசா ஒன்றும் வாங்குறது மாதிரி தேவையில்லை. அவங்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷருக்கு இருக்குது எனக்கு தெரிய வரைக்கும். அவங்க ஸ்டாஃபும் நல்லா ட்ரைனிங் நல்லா பண்ணி வச்சிருக்காங்களா? அந்த குறை இருக்கிறது மாதிரி தெரியலையே. அவங்க பார்த்துருவாங்களா? தகவல் கரெக்டா டைம்ல போனா. திரு போலோநாத், இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அந்த தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. இப்போ அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகலான பகுதி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். டி நகரை பொறுத்த வரைக்கும் அருகருகே கடைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகையால் மற்ற கடைகளுக்கு சேதம் ஏற்படாமல் இருக்க இன்னும் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கணும்? காவல்துறையினர் எப்படி தீயணைப்பு வீரர்களோடு இணைந்து செயல்படணும்னு உங்களுடைய கருத்து? அவங்க மற்ற பேருக்கு ஸ்டாப் பண்ணலாம் அந்த பக்கம் வராம, இது வெளியே ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. போலீஸ் அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம் கிரௌடுக்கு அந்த பக்கம் வராம. அவங்க தனியா வழி கொடுத்தா இவங்கள ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் பண்ணிடுவாங்களா? அவங்க பெரிய வண்டி இருக்கு, சின்ன வண்டி இருக்கு, தெருவுல போறதுக்கு மோட்டார் சைக்கிள் பைக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ 7 மணி நேரமாக இந்த தீ விபத்து நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. தீயணைப்பு பணிகள்ல தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வராங்க. இப்போ 7 மணி நேரமாக இந்த கட்டிடத்தில் அந்த தீ இருப்பதால் கட்டிடத்திற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? எல்லாமே எப்படி இருக்குது சொல்ல முடியாது. நான் அந்த பக்கம் போல, பட் இவங்க வசதி இருக்குது, எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. சில டைம் தெருவுல மிஸ்பிரேட் ஆறதுனால கண்ட்ரோல் பண்ண டைம் ஆகலாம். தண்ணி பிரச்சனை இருக்கலாம், அது தெரியல எனக்கு. திரு போலோநாத், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி.